Hi everyone, in this video we are going to see ninth sum of ledger. So ninth sum என்னன்னு படிச்சிடலாமா? Journalize the following transaction in the books of Vasu and post them to ledger account. So 2017 November 1, cash in hand 1 lakh, cash at bank 30,000. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி எழுதிட்டு லெட்ஜரில் போஸ்ட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கலாமா? சைமல்டேனியஸாக கொஸ்டினை படிச்சுக்கிட்டே அப்படியே இங்கே என்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஓகேவா? ஸோ in the books of Mr. Vasu account. ஓகேவா? ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதிட்டேன். அதுக்கப்புறமா ஜேர்னல் என்ட்ரிக்கு என்னமா ஃபார்மேட், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட் எழுதியாச்சா? நான் என்ன பண்ணேன்னா இந்த சைடு ஸ்பேஸ் இருக்கு, அதனால நான் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே அப்படியே கண்டினியூஷனாக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஓகேவா? ஸ்பேஸ் இருக்கும்போது யூ கேன் யூட்டிலைஸ் இட். பட் ஆனால் எப்பயுமே லெட்ஜர் வந்து டபுள் சைட்லையும் ஜேர்னல் வந்து சிங்கிள் சைட்லையும் தான் வரணும். ஓகேவா? இங்கே ஸ்பேஸ் இருக்குன்றத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவாம்மா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்துடலாம். 2017 on November 1st, cash in hand 1 lakh. ஸோ இதுக்கு நம்ம என்ன டிரான்சாக்ஷன் எழுதுவோம்? கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் ரெண்டு கொடுத்துருக்கு ஒரே நாளில். அப்போ என்ன டிரான்சாக்ஷன்மா? cash account debtor, bank account debtor to capital account. கரெக்டா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் debtor, பேங்க் அக்கௌண்ட் debtor to வாசு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷுக்கு 1 lakh கொடுத்துட்டோம், பேங்க்குக்கு 30,000 கொடுத்துருந்தாங்க, அதையும் எழுதியாச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணால் we will get 1,30,000. ஸோ அந்த 1,30,000 தான் நம்மளோட கேபிட்டல் வேல்யூ. ஓகேவா? ஸோ 1,30,000 எழுதியாச்சு. அடுத்தது on 2nd November, Vasu sold goods to Jyoti for 25,000 against a check and deposited the same in bank. So Vasu என்ன பண்ணியிருக்காரு, ஜோதிக்கு 25,000க்கு சேல் பண்ணியிருக்காரு. அது வந்து செக்காவும் வாங்கிட்டு டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ அதையே வந்து செக்காக வாங்கி பேங்க்ல டெபாசிட்டும் பண்ணிட்டாரு. இப்போ இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் எழுதுவீங்க? அந்த அமௌண்ட் வந்து பேங்க்ல டைரெக்டாக வந்து விழும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஆன் 2nd November பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 25,000. ஓகேவா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் என்னது? on 4th received as commission 5,000. ஸோ இது என்னது? கமிஷன் ரிசீவ்டு. கமிஷன் ரிசீவ்டு நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? கிரெடிட் தான் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணலாம் இப்போ? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் 5,000 எழுதியாச்சா? ஷார்ட்டாக வந்து நரேஷன் எழுதியாச்சு. அடுத்து on 8th November bank paid 15,000 directly for insurance premium of Vasu. ஸோ பேங்க் வந்து டைரெக்டாக 15,000 வாசுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கு. இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு கிடையாது, பர்சனல் யூஸ்க்காக வாசுக்காக பே பண்ணியிருக்கிறது. அப்போ இது என்ன பண்ணணும்? டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட்னு எழுதணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் உடனே வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட்னு எழுதக்கூடாது. ஓகேவா? அது வந்து ஆஃபீஸ் யூஸாக பர்சனல் யூஸாக நல்லா அனலைஸ் பண்ணிட்டு எழுதுங்க. இது வந்து ஃபார் வாசுன்னு தான் போட்டிருக்கு. ஓகேவா? ஃபார் பிஸ்னஸ் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல அப்படின்னும் போது நாம் அதை பிஸ்னஸ் யூஸ்னு எடுத்துக்கலாம். இல்லை செப்பரேட்டாக பை வாசு ஃபார் கம்பெனி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் டிரான்சாக்ஷன்ஸ் போடணும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார் வாசு அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. கரெக்டாக? ஃபார் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஃப் வாசு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது பர்சனல் யூஸ்க்காக எடுத்ததுனால டிராயிங்ஸ்னு போடணும். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட் 15,000 எழுதியாச்சு. இன் ஷார்ட்டாக இன்சூரன்ஸ் பெய்டுன்னு எழுதியாச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி என்னது? So next entry on November 15, cash deposited into bank 30,000. So இதுக்கு என்ன transaction எழுதணும், entry எழுதணும்? Bank account debtor to cash account 30,000. So in short, cash deposited into bank எழுதியாச்சா? அடுத்தது on 20th November, cash withdrawn from bank for personal use 45,000. So cash withdraw பண்ணியிருக்காங்க பேங்க்ல இருந்து for personal use. So இப்போ இது என்னன்னு எழுதணும்? டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க்ல இருந்து தானே கேஷ் போயிருக்கு. ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட் 45,000. ஷார்ட்டாக கேஷ் வித்ரான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, லெட்ஜர் அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பேங்க் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேங்க்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அதனால. ஓகேவா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் எழுதியாச்சு. ரெண்டு சைட்லையுமே நான் வந்து ஃபார்மேட் எழுதிட்டேன் லெட்ஜரோடது. அடுத்து என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம எத்தனை பார்த்தோம்? நவம்பர் 1ல் ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாமா? நவம்பர் 1 என்ன எழுதியிருக்கோம்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு வாசு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ பேங்க்கோட அமௌண்ட்டு? 30,000. ஸோ 30,000 தான் எழுதணும். ஓகேவா?
நான் வந்து வாசு கேபிட்டல் என்ட்ரில வந்து நான் வந்து 1,30,30,000 எழுதினேனே. ஸோ இங்கேயும் 1,30,30,000 எழுதணுமா? நோ அப்படி கிடையாது. பேங்க்ல இருந்து எப்படி வந்திருக்கு? அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். சரியா? பேங்கோட வேல்யூ மட்டும் பார்த்துட்டு இங்க என்ட்ரி போட்டா போதும். ஸோ டூ வாசு கேபிட்டல் அக்கவுண்ட் 30,000. அடுத்தது என்னது? ஆன் 2nd நவம்பர் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ சேல்ஸ் அக்கவுண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ சேல்ஸ் அக்கவுண்ட் 25,000 எழுதியாச்சா? அடுத்து என்ன டிரான்சாக்ஷன் பார்த்துருக்கோம் பேங்கோடது? நவம்பர் 8 drawings account debtor to bank account பார்த்தோம் இல்லையா? ஸோ drawings account debtor to bank account அப்படின்னா by drawings account debtor to bank account எழுதியாச்சா? அடுத்தது நெக்ஸ்ட் நான் நவம்பர் 15 பேங்க் அக்கவுண்ட் debtor to கேஷ் அக்கவுண்ட் பார்த்தோம் இல்லையாமா? ஸோ பேங்க் அக்கவுண்ட் debtor to கேஷ் அக்கவுண்ட் 30,000 எழுதியாச்சு. அடுத்து என்ன பார்த்தோம் நாம? ஆன் 20th drawings account debtor to பேங்க் அக்கவுண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? drawings account debtor to bank account by drawings account debtor to bank account. So on 20th November என்ன பார்த்தோம்? drawings account debtor to bank account இல்லையா? So by drawings account debtor to bank account. So by drawings 45,000 எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடும் டேலி பண்ணலாமா? ரெண்டு சைடில் டேலி பண்ணால் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்கு? 25,000. அதாவது இங்கே வந்து 85,000 இருக்கு. அங்கே எவ்வளவு இருக்கு? 60,000 இருக்கு. ஸோ 85 மைனஸ் 60 எவ்வளவு? 25,000. ஸோ 25,000 தான் நம்மளோட கேரிட் ஆன் வேல்யூ. ஓகேவா? அதை என்ன பண்ணுவோம்? டேலி பண்ணதுக்கு அப்புறமா ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ ப்ராட் டவுனுக்கு நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட். ஸோ December 1 to பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000 எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த அக்கௌண்ட் பார்த்துடலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு ஃபார்மேட் எழுதிடலாம். டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் கிரெடிட் சைடில் டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதியாச்சு. ஸோ டிராயிங்ஸை பேஸ் பண்ணி எத்தனை டிரான்சாக்ஷன் பார்த்தோம்? 2 பார்த்தோம். ஸோ October 8 drawings account debtor to bank account பார்த்தோம் இல்லையா? ஸோ drawings account debtor to bank account 15,000 எழுதியாச்சு. அதே மாதிரி on 20th November drawings account debtor to bank account ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ drawings account debtor to bank account 45,000 எழுதியாச்சு. இப்போ ரெண்டுக்குமே ப்ளஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 15 + 45 எவ்வளவு? 60,000. ஸோ 60,000 டோட்டல் வேல்யூ. இந்த சைடில் எதுவுமே இல்லாத நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கேரி டவுன் பண்ணுவோம். ஸோ 60,000 நான் வந்து கேரி டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ November 30 by பேலன்ஸ் கேரி டவுன் 60,000 எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டு சைட்லேயும் இப்போ டேலி ஆயிருச்சா? ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கேரி டவுன் பண்ண வேல்யூ நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ ப்ராட் டவுனுக்கு என்னது? நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட். ஸோ December 1 to பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000 எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்குமே ஃபார்மேட் எழுதியாச்சு. டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் இந்த சைடு டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் எழுதியாச்சு. ஸோ கமிஷன் ரிசீவ்டுக்கு எத்தனை டிரான்சாக்ஷன்? ஒன்னே ஒன்று தான் பார்த்தோம். அதாவது கேஷ் அக்கௌண்ட் debtor to கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் debtor to கமிஷன் ரிசீவ்டு எவ்வளவு? 5,000 எழுதியாச்சு. இந்த சைடில் எதுவுமே இல்லாத நம்ம என்ன பண்ணுவோம்? கேரி டவுன் பண்ணுவோம். ஸோ அது என்னது? நவம்பர் லாஸ்ட் டேட். ஸோ November 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் 5,000 எழுதியாச்சு. ரெண்டு சைடும் டேலி பண்ணதுக்கு அப்புறமா கேரி டவுன் பண்ண வேல்யூ நம்ம ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ December 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,000 எழுதியாச்சா? அடுத்து வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி ரெண்டு சைட்லையுமே ஃபார்மேட் எழுதியாச்சு. வாசு கேபிட்டலுக்கு ஒரே ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்தோம். என்னது அது? பார்த்துடலாம். கேஷ் அக்கௌண்ட் debtor 1 lakh அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் 30,000. ஸோ ஒரே ஒரு நாள் நடந்த டிரான்சாக்ஷன் நவம்பர் 1 அன்னைக்கு மட்டும் வந்ததில் அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் எழுதணும். கேபிட்டல் என்னென்ன பார்த்தோம்? பை கேஷ் பார்த்தோம், பை பேங்க் பார்த்தோம். ஸோ பை கேஷ் அமௌண்ட் 1 lakh, பை பேங்க் அமௌண்ட் 30,000. ஸோ ரெண்டுத்தையுமே எழுதினா வி காட் 1,30,000. அந்த சைடில் எதுவுமே இல்லாத நம்ம என்ன பண்ணணும்? கேரி டவுன் பண்ணுவோம். ஸோ 1,30,000 நான் வந்து கேரி டவுன் பண்ணியிருக்கேன் அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ நான் December 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,30,000 கொண்டு வந்தாச்சு. அடுத்தது கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? கேஷ் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன பார்த்தோம்? November 1ல் கேஷ் அக்கௌண்ட் debtor to கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் debtor to வாசு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு? 1 lakh எழுதியாச்சா? அடுத்தது இன்னொன்று என்ன பார்த்தோம்? on 4th November கேஷ் அக்கௌண்ட் debtor to கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் debtor to கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 5,000. அடுத்தது வேற on 15th November பேங்க் அக்கௌண்ட் debtor to கேஷ் அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் debtor to கேஷ் அக்கௌண்ட் பை பேங்க் எவ்வளவு? 30,000 எழுதிக்கலாமா? 30,000. அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சைடில் 1,05,000 இருக்குது, அந்த சைடில் 30,000 தான் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் வேல்யூ? 1,05,000 மைனஸ் 30,000 ஈக்குவல் டு வி வில் கெட் 75,000. எஸ், அந்த 75,000 என்னது? கேரி டவுன் அமௌண்ட். ஸோ November 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் 75,000 எழுதியாச்சு. இப்போ ரெண்டு சைட்லையுமே டேலி பண்ணிக்கலாமா?
ஸோ 2 சைட்லயும் 1,05,000 1,05,000 டேலி பண்ணியாச்சு. அதே மாதிரி கேரி டவுன் பண்ண வேல்யூவா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம ப்ராட் டவுனும் பண்ணிடலாம் 75,000. நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் இருக்கு? சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? அதுலேயுமே அதே மாதிரி நம்ம ஃபார்மேட் எழுதிக்கலாம். டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் டேட் பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட். நெக்ஸ்ட் சேல்ஸ் பேஸ் பண்ணி எத்தனை டிரான்சாக்ஷன் பார்த்தோம்? ஒன்னே ஒன்று தான் பார்த்தோம். ஆன் நவம்பர் 2nd bank account data to sales account. So by bank account data to sales account. Number 1 by bank account 25,000 எழுதியாச்சு. இந்த சைடில் எதுவுமே இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? கேரி டவுன் பண்ணுவோம். ஸோ 25,000 நான் கேரி டவுன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு டேலி பண்ணிவிட்டு கேரி டவுன் பண்ண வேல்யூவை நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளவு? 25,000 பண்ணியாச்சு. ஸோ இதோட 9th sum முடிஞ்சது. In next video we will see next sum of ledger. In case of any doubt, please comment, I will clarify. Thanks for watching.